நீ கேக்குறதே ஏதோ என்ன சின்னம் இல்லாம எப்படி சின்னம் இல்லாம எப்படி எதிர்கொள்ள ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும்ல. விவசாயி சின்னம் இல்லைன்னா போட்டி போட முடியும். எல்லாரும் விவசாயி சின்னத்தை வச்சுதான் எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் அது கண்ணா கிசான். அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான். அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி சரி பண்ணவன் நான் தான். அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான். அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள். ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு, விதி இருக்கு. இப்ப எனக்கு அவசரமா நீங்க வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்திருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவர் பிஜேபியிலிருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு. இவர் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ ஏதோ ஒரு பேரு. அவரு கடந்த 21 தேர்தலில் 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. 71 வாக்கு வாங்கியிருக்காரு. அவரு எரிகாற்று உருளை சின்னத்துல, சிலிண்டர் சின்னத்துல. இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன். அதை கவனிக்கல. 6 மாசத்துக்குள்ள அந்த சின்னத்தை விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசரமா அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்னம் ஒதுக்குற நேரம் வரும்போது இப்ப எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல. அண்ணன் வைக்கோல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவன். அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேரு, அது கண்ணா கிசான். அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்திலும் தெரியாது. அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ இதுல இன்னும் நுட்பமா பாருங்க. அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற. அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான். அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள தான் வாங்கி சிலிண்டர் தான் வாங்கிருக்கு. அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், அது வாங்கியிருக்கு. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் அப்படி கொடுத்த இது எந்த விதியில இருக்கு? கேட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை. நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல. கேட்கறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்தவனு கொடு. அதான தர்மம், அதான அறம். நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சியில 2 கட்ட போறோம். இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி எல்லாத்திலையும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்திலையும் போட்டு நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடு தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸ்ங்கிற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேல போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல? 1/2 கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்ல, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விடு, நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? எதுக்கு சின்னம்? எதுக்கு கொடுத்தீங்க?